அன்பார்ந்தவர்களே, நாம் பரிசுத்த வாரத்தில் இருக்கின்றோம். ஆண்டவருடைய திருப்பாடுகளின் மையம் பரிசுத்த வாரம். ஆகவே நற்கருணையை அவர் நமக்கு தருவது, உயிர் தியாகம் நமக்காக செய்வது, இவற்றையெல்லாம் மிகுந்த பக்தி உணர்ச்சியோடு நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆகவே இன்று புரோகித படத்தில் இருந்து இறையடியார் வீரமாமுனிவருடைய செய்யுள் ஒன்றனை பார்க்கப் போகின்றோம். அன்புடையர் என்பும் அறிந்து அளிப்பார் தன் உயிரோடு என்புடைய மெய்யெல்லாம் ஈந்து உண என்பான் யாரே. ஈந்து உண என்று எவ்வுயிர்க்கும் எவ்வுணவும் ஈட்டி இவன் வேய்ந்து உண தான் உண இறந்த நீ அல்லால் வேறு யாரே என்று கேட்கின்றார். இதன் பொருள் என்ன? அன்பு கொண்டவர் தம் எலும்பையும் அறிந்து பிறருக்கு கொடுப்பர். தன் உயிரோடு எலும்பு கொண்ட உடம்பு முழுவதையுமே கொடுத்து உண்ணுக என்று சொல்லக்கூடியவன் யார்? உண்ண என்று தந்து எவ்வகை உயிர்களுக்கும் எவ்வகை உணவுகளையும் சேர்த்து வைத்த பின் இவ்வுலக வாழ்வை மேற்கொண்டு தான் உண்பதற்குரிய உணவை இறந்து பெற்றுக்கொண்ட நீயே அல்லால் வேறு யார் அது செய்வார் என்ற ஒரு வினாவை எழுப்புகின்றார். தெளிவாக சொல்வதென்றால், உண்மை அன்பு உடையவர் தமது எலும்பையும் பிறருக்கு தருவர். ஆனால் எலும்பு உட்பட உடல் முழுவதையும் உண்ணுக என்று தருபவர் யார்? எல்லா உயிர்களுக்கும் எல்லா வகையான உணவையும் தந்தவன் நீ. நீயோ இறந்து உண்ணும் வாழ்வை மேற்கொண்டாய். இப்படி யாரால் இருக்க முடியும்? அன்புடையர் என்பும் அறிந்து அளிப்பார் தன்னுயிரோடு என்புடைய மெய்யெல்லாம் ஈந்து உண என்பார் யாரே. ஈந்து உண என்று எவ்வுயிர்க்கும் எவ்வுணவும் ஈட்டி இவன் வேந்து உண தான் உன் இறந்த நீ அல்லால் வேறு யாரே என்ற கேள்வியை எழுப்புகிறார் வீரமாமுனிவர். உலகமெங்கும் உள்ள உயிரினங்கள் யாவும் இறையருளால் எண்ணற்ற வகையிலே விதவிதமான வகையான உணவை பெறுகின்றது. அது போதாது என்று சொல்லி தன்னையும் மனிதனுக்கு உயிராக தந்துவிடுகின்ற இந்த பெருமை அது இறைமகன் இயேசுவுக்கே சேரும். இப்படி எல்லாவற்றையும் நமக்கு தந்து விட்டாலும் கூட அவருடைய பொது வாழ்விலே அவர் உண்பதற்கு யாராவது கூட்டு கொடுத்தால் உண்டு என்ற நிலையில் தானே இருந்தார். இறந்து உண்ட வாழ்க்கை தானே வாழ்ந்தார். அப்படி இருந்தும் நமக்கு தம்மையே உணவாக தருகிறாரே என்பதை எண்ணி உருக வேண்டும் என்பது வீரமாமுனிவருடைய ஆசை. நற்கருணை எண்ணி நாம் உருகுவோம்.